அகோரா ஹை ப்ரெஷர் வாஷர் அன்பாக்சிங் பண்ணலாம். எங்கள் ஆஃபீஸில் இது ஒருத்தர் வாங்கியிருக்கார் போன வாரம் தான். அவர்கிட்ட கேட்டு அவர் ரிவ்யூ நல்லா இருக்குது சொன்னார். அதனால தான் அதை கேட்டு வாங்கணும். டெமோ வேணுன்னா புக் பண்ணுறதுக்காக ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. இது ஒரு பாக்ஸு, அதுக்குள்ளே திருப்பி இன்னொரு பாக்ஸ் போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. இதில் வந்து ஒரு புக்லெட் கொடுத்துருக்காங்க. வாரண்டி 1 இயர். இது வந்து நம்மளுக்கு இன்லெட் பைப் கொடுத்துருக்காங்க. இது வந்து அவுட்லெட்டுக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நாசல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதுக்கு அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு ஃபில்டர், கன்னு, ஃபார்ம் இது பண்ணுறதுக்காக ஒரு பாக்ஸு, அப்புறம் உள்ளே வந்து மிஷின் இருக்குது. ஒயர் வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்குது. அதே மாதிரி இதை க்ளீன் பண்ணி இதை டைட் பண்ணியாச்சு. ரைட்டில் நின்று எடுத்து இதில் போட்டோம். மெட்டல் இல்லை, மெட்டல் மாதிரி இருக்குது. ஆனால் மெட்டல் இல்லை, நைலான் கேபிள் மாதிரி. இதை எடுத்துகிட்டு போயிட்டு இதில் இன்லெட் எது அவுட்லெட் எது போட்டிருக்காங்கன்னா அட்டாச் 1 end of the inlet pipe tap connector. ஓ, இது வந்து டேப்பில் கனெக்ட் பண்ணுறதுக்காக. இதை கனெக்ட் பண்ணணும். ஓகே, இதை வந்து இதில் கனெக்ட் பண்ணணும். இதை கனெக்ட் பண்ணிட்டு இதை ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணி இன்செர்ட் பண்ணால் அவ்வளோதான், முடிச்சு. ஓகேவா? இதை வந்து நம்ம இப்படி ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிட்டு டைரெக்டாக இதை இந்த சைடு வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம ஜென்ரலாக இதையே வந்து யூஸ் பண்ணி பார்ப்போம் இப்படி எடுத்துகிட்டு, அதுக்கப்புறமா இதை கனெக்ட் பண்ணி பார்ப்போம். அவுட்லெட் பைப்பு நல்லா லென்த்தாகவே கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் உங்கள் பவர் சப்ளை அவுட்லெட் மட்டும் உங்களுக்கு கிட்ட இருக்கணும், இல்லைனா கஷ்டம். இப்படி வச்சா கரெக்டாக இருக்குமாம்மா? நெக்ஸ்ட் வந்து கார் பாருங்க எவ்வளோ அழுக்காக இருக்குன்ட்டு. இப்போ காரை வந்து நம்ம க்ளீன் பண்ணுவோம். க்ளோஸ்அப்பில் காமி, இன்னும் கொஞ்சம் தூரம் போ. அப்படியே காமி, இங்கெல்லாம் காமி. இப்போ அப்படியே நம்ம இதை வாஷ் பண்ணுவோம். இங்கே எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இதை வாஷ் பண்ணுவோம். இப்படி சுத்துங்க, அது லாக் ஆகி உள்ள போகும். லாக் அது வரைக்கும் பாருங்க. இப்போ சுத்துங்க லாக் ஆகும். பல்பு போல. பல்பு போல அப்படியே சுத்தினே இருங்க. அவ்வளோதான். அவ்வளோதான். அப்படிங்க வருதுல்ல ஷாம்பு. ஆமாம், ஷாம்பு வருதுல்ல. பவர் பார்த்தா நல்லா பவராக இருக்குது பாருங்க. பவர் செம்மையாக இருக்குது. அதே மாதிரியே இதை ஸ்ப்ரெட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி இது சென்ட் கிடைக்குது பயங்கரமாக. இது வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. இதை கனெக்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது. இது வந்து எக்ஸ்டென்ஷன் டியூபு. ஸோ இதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு
இது வச்சாலும் வருது. ஸோ இது வந்து நம்ம அடியிலலாம் போகிறதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம அடியில் க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நல்லா க்ளீன் பண்ணலாம். அதே மாதிரியே நம்ம இதை வந்து தரையை கூட க்ளீன் பண்ண யூஸ் பண்ணலாம். பார்த்தா தெரியும் தரையை பேர்த்துக்கு போகுது, தரையே பேர்த்துக்குது, அவ்வளோ ப்ரெஷராக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி பெருசு போடும்போது ஸ்னோ வெளில வருது. ஐயோ, அந்த ஃபார்ம் பாட்டில் மட்டும் நல்லாவே இல்லை, குவாலிட்டியாக இல்லை, விழுந்துடுது கைண்டி. அது நல்லா கொடுத்துருக்கலாம் இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக. நம்ம இந்த நீட்டு நாசல் யூஸ் பண்ணும்போது ஃபோம் நல்லா வருது. நம்ம வந்து இப்போதைக்கு ஷாம்பு யூஸ் பண்ணிக்கிட்டோம், கிளினிக் ப்ளஸ் 1 ரூபி இது 3 யூஸ் பண்ணோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து கார் ஷாம்பு வாங்கிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓவராலாக இது ரிவ்யூ பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வந்து நல்லா இருக்குது, பவர்ஃபுல்லாகவே இருக்குது. கைக்கு வச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வலி கொடுக்கும், இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது வச்சா ஓகே, ஆனால் இப்படி திருப்பினா ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக வருது. ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது, நல்லா க்ளீன் ஆகுது ஓவராலாக. நான் இதை 4200க்கு வாங்கினேன். சம்டைம்ஸ் இது 3900 வரைக்கும் கூட வருது. நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஓவரால் பார்க்கும்போது குவாலிட்டி நல்லா இருக்குது. நாங்கள் வாங்கி 2 காரு 2 பைக் வாஷ் பண்ணோம். மோட்ரு வந்து அடியில் மட்டும் கொஞ்சம் சூடாகுது, ஆனால் ரன் ஆகுறனால தான் சூடாகுது. மற்றபடி எந்த ப்ராப்ளமும் வரல. கண்டினியூஸாக ரன் பண்ணியும் பார்த்தோம், நல்லா தான் இருக்குது ப்ராடக்ட். நம்ம கிரெட்டாவை எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ உடுப்பி சிக்மங்களூர் சீரியஸ் போட்டுட்ருக்கோம். அதுக்கு நடுவில் இந்த கார் வாஷர் வாங்கி இப்போ போட்டிருக்கோம். அடுத்து வந்து டேஷ் கேம் வாங்கியிருக்கோம், போத் ரியர் அண்ட் ஃப்ரண்ட்டுக்கு. அதையுமே கூடிய சீக்கிரம் ரிவ்யூ போடுறேன். சிக்மங்களூர் சீரியஸையுமே அப்படியே பாருங்கள்.